செய்தியாளர் கார்கே இணைகிறார். கார்கே, ட்ரம்பின் இந்த அதிரடி அறிவிப்பு யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? வணக்கம் சலீம். ட்ரம்ப் இப்போது நேரடி வர்த்தக போரில் இந்தியாவோடு ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்றது அதனுடைய பொருள். காரணம் என்னன்னா, நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், சீனாவுக்கு செல்கிறார் இந்திய பிரதமர் அப்படின்றத பார்த்தோம். அப்போது கடந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் சொல்லியிருந்தது, இந்தியாவுக்கு மேலும் நாங்க வரிகளை போடுவோம், 25% கூடுதலாக வரிகளை போடுவோம் அப்படின்றப்போ ஒரு 10% உயர்த்தப்படும், 35 ஆகும் அப்படின்னு பார்க்கப்பட்டது. அது அப்படியே இரட்டிப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு ட்ரம்ப் இது போல 200% எல்லாம் வரியை போட்டிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன்னு அமெரிக்க பொருளாதாரத்திலையும் அது பின் விளைவுகளை ஏற்படுத்தியதால தற்காலிகமாக அந்த வரிகளை நிறுத்தி வச்சு எல்லா நாடுகளுக்கும் 10% அப்படின்னு அறிவிச்சாரு. இந்த ஒரு சூழல்ல தான் மீண்டும் அந்த ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னதை ஒவ்வொரு நாடுகளுக்காக அறிவித்து வருகிறார். அந்த வகையில இந்தியாவுக்கு 25% அப்படின்னு முதல்ல அவர் இறக்குமதிக்கான வரியை விதித்திருந்தார். இந்த ஒரு சூழல்ல இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிறது. அது ரஷ்யாவில போர் நடக்க உந்து சக்தியாக இருக்கிறது. உக்ரைன்ல சாகக்கூடிய மனிதர்களை பத்தி இந்தியாவுக்கு கவலை இல்லையா அப்படின்னு ட்ரம்ப் நேரடியாக இந்தியாவை குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக ஒரு பதில கொடுத்திருந்தாரு. நாங்க மட்டும் இல்ல, ரஷ்யாவிடமிருந்து பல மூலப்பொருட்களை, குறிப்பா ஆயுதங்களுக்கு பயன்படக்கூடிய மூலப்பொருட்களை ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்கின்றன, அதெல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இன்னொன்னு, இந்தியாவிடமிருந்து கூட ஐரோப்பிய நாடுகள் சில கச்சா எண்ணெயை வாங்குகின்றன. சோ இதனால நேரடியாக அவங்க பலன் பெறாவிட்டாலும் இந்தியா மூலமாக அவர்கள் பலன் பெற்று வருகிறார்கள். இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து பெறக்கூடிய கச்சா எண்ணெய் ஒரு மாதத்துல எவ்வளவு பெறுகிறதோ அந்த அளவுக்கான கச்சா எண்ணெயை ஐரோப்பிய நாடுகள் ஒரு நாளைக்கே பெறுகின்றன. அப்படி இருக்கிறப்போ ஐரோப்பிய நாடுகளை விடுத்து இந்தியா மேல நீங்க டாக்ஸ் போடுவது எந்த வகையில நியாயம் அப்படின்றதான் இந்தியாவுடைய கேள்வியாக இருந்தது. இதற்கு ஒரு பதிலாக தான் ட்ரம்ப் இந்த பயணத்தையும் பார்க்கிறார். இதற்கு மத்தியில தான் 25% இருந்த இந்த வரியானது 50% உயர்த்தப்பட்டிருக்கிறது. திருத்தப்பட்ட இந்த வரி விதிப்பு மற்ற நாடுகளுக்கெல்லாம் 10% தொடங்கி 41% வரை இருக்கிறது. இப்போதைய கணக்குப்படி இந்தியாவுக்கு தான் அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய வரிகளிலே அதிக வரி இந்தியாவிற்கு தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அமெரிக்காவுக்கு நம்முடைய உணவுப் பொருட்கள், குறிப்பாக பின்னலாடை சார்ந்த பொருட்கள் வரை இங்கிருந்து செல்கிறது. ஏற்கனவே இண்டஸ்ட்ரியலிஸ்ட், குறிப்பாக ஈரோடு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அங்க இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் இந்த விஷயம் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இது பற்றிய பேச்சுக்களும் கூட எழுந்திருக்கிறது, இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு. இப்போ இந்திய வெளியுறவுத்துறை அடுத்த ரியாக்ஷன் என்ன? நம்மளும் சீனா பதிலுக்கு பதில் வரி போட்ட மாதிரி வரி போட போறோமா, இல்ல நம்ம இதுக்கு பதில் கொடுக்க போறோமா, இல்ல சமாதானத்தில் ஈடுபட போறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. சரி, அடுத்த கட்ட நகர்வாக என்ன இருக்கலாம் கார்கே? சலீம், இப்போதைக்கு இந்த மாத இறுதியிலேயே ட்ரம்ப் அடுத்தடுத்து பல நாடுகளுக்கும் வரி விதிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த மாத இறுதியில இந்திய பிரதமர், ரஷ்ய அதிபர், சீன அதிபர் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுல ஒன்றாக இருப்பாங்க. அது ஒரு குறிப்பிடத்தக்க மெசேஜ் சொல்லும். என்ன அப்படின்னா, ஆசியாவில மிகப்பெரிய 3 நாடுகள் ஒன்றாக கைகோர்த்திருக்கின்றன அப்படின்ற ஒரு மெசேஜை காட்டும். அதுல ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துல இருக்கக்கூடிய சீனாவும், 4வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு வரக்கூடிய இந்தியாவும் ஒன்றாக இணைகின்ற போது உலகத்துல அதிக நுகர்வோரை கொண்ட நாடுகள்ல 1வது இடத்துல இருக்கக்கூடிய சீனாவும், 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவும் ஒன்றாக சேர்கின்ற போது ஒரு நேரடியான ஒரு எதிர்வினையை நம்மால ஆற்ற முடியும். அதாவது நம்ம மெசேஜை வெளிப்படையா சொல்ல தேவையில்லை, நாங்க தற்சார்புடைய பொருளாதாரம், நாங்க ஒரு சஃபிஷியன்டான பொருளாதாரம் அப்படின்றத இந்தியாவும் சீனாவும் சேர்வதன் மூலமாக சொல்ல முடியும். ஆனா நமக்கு சீனாவுக்கும் நேரடியாக எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிந்த ஒன்று. ஓகே கார்கே, உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு மிக்க நன்றி கார்கே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.